ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் 5 நெக் டிசைன் எதுக்காக நான் போடலை, எதுக்காக ஒவ்வொரு நெக் டிசைனாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு. அதனால நான் ஒவ்வொரு நெக் டிசைனாக அப்லோடு பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் காலையில் ஒரு வீடியோ, மதியானம் ஒரு வீடியோ, ஈவினிங், நைட்டுன்னு இப்படி 4 டிசைனாக தனித்தனி வீடியோலாம் அப்லோடு பண்ணுறேன். அந்த மொபைல் கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரே வீடியோவில் 5 டிசைன் நம்ம அப்லோடு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நெக் டிசைனாக உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம தைக்க போகிற இந்த டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இந்த மாதிரி டிசைன்லாம் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் கற்றுக்கங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கணும் அப்படின்னா அமௌண்ட் கூடுதலாகவே கேட்பாங்க. கொஞ்சம் தெளிவாகவும் கூட அவ்வளோக்கா சொல்லியும் தரமாட்டாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கற்றுக்கணும்னு விருப்பம் கிடையாது. தையல் தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இந்த தொழிலை நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை லைனிங் கிளாத்தில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிசைன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால இதோட லைன் அந்த அவுட்லைன் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அயன் பண்ணணும். நம்ம எடுத்ததுமே அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அகலம் நம்மளுக்கு கூடுதலாகவும் குறைவாகவும் ஆயிரும். அதனால கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக நழுவாமல் தையல் போடணும். பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் பகுதி வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கேன்வாஸ் எங்கள் ஊர் சைடு கிடைக்காது, வெளியில் டவுனுக்கு போய் வாங்கணும், அதனால் கேன்வாஸ் இல்லாமையே நான் தச்சு பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த மெத்தடையும் பழகிக்கணும். கண்டிப்பாக கேன்வாஸ் மெத்தடையுமே பழகிக்கணும். 2 மெத்தடையுமே பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேன்வாஸ் இல்லாமே தைச்சோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வீட்டில் தைச்சோம்னா அமௌண்ட்டு கம்மியாக தான் தர்றாங்க, வீட்டில் தைக்கிறவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்க மாட்டேங்குது, கம்மியாக தான் தர்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. நம்ம ஃபினிஷிங்கோட ரேட்டு கூட கொடுக்குறாங்களோ கம்மியாக கொடுக்குறாங்களோ அது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம தையலை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், ஃபினிஷிங் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசு மாதிரி அமௌண்ட்டு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 மெத்தடையுமே நீங்கள் கண்டிப்பாக பழகிக்கங்க. இதுவும் பழகிக்கணும், அதுவும் பழகிக்கணும். சில சமயம் கேன்வாஸ் இல்லை, தீந்து போயிடுச்சு அப்படின்னா கேன்வாஸ் இல்லாமல் கூட நம்ம தச்சுக்கலாம். அந்த ஃபினிஷிங் நம்ம கொண்டுட்டு வந்துக்கலாம். ஃபினிஷிங் ஒழுங்காக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அயன் பாக்ஸ் தேவை. அதனால் கண்டிப்பாக நல்லா பிராண்டடாக இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அது வாங்கி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயுமே நல்ல பிராண்டடாக இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ்லாம் இப்போ நல்லாவே நிறையாவே கிடைக்கிது, வெயிட்லெஸ்ஸாகவே கிடைக்கிது. கண்டிப்பாக எல்லாருமே அயன் பாக்ஸ் வாங்கிக்கங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த தச்சு வச்சுருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை ப்ளவுஸோட நல்ல பக்கமாக வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே இது போல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பும் பொழுது ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த கார்னர் பகுதியிலலாம் லைட்டாக குத்தி விட்டீங்க அப்படின்னா தான் அதோட ஷேப் நம்மளுக்கு முழுமையாக அழகாக கிடைக்கும். இப்போ நல்ல பக்கம் ஒட்டிலே ஓரத்திலே படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது ப்ளவுஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அழகாக பொறுமையாக ஓரத்திலே நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த நெக்கோட அகலம் உயரம் எவ்வளவு?
இப்போ பாருங்க நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பத்திரமா வச்சுருக்கக்கூடிய பகுதியை கேன்வாஸை இது போல் 2ஆக மடிச்சுட்டு மேல் லைனை அப்படியே நம்ம வந்து குறிச்சிக்கணும். சைடுலையும் கீழேயும் மட்டும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அகலத்தில் கூடுதலாக லைன் போட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த கேன்வாஸ் பகுதியை லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். இதுக்கு அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2வது கொஸ்டின், சதுர துணியின் நீளம் அகலம் எவ்வளவு? இப்போ கீழ்ப்பகுதியில் மட்டும் பாருங்கள் அந்த கேன்வாஸ் ஒட்டியே நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் அந்த வளைவு பகுதியில் ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இது போல் இந்த கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு மேல் ரவுண்டுக்கு மட்டும் நம்ம தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் அந்த லைனிங் கிளாத் அந்த லைன்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே அவுட்லைன் வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒட்டிலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது இந்த துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. இப்போ 2 துணியையுமே சேர்த்து வச்சு அவுட்லைன் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு பாருங்கள் 2.25 இன்ச் நீளமும் 2.25 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள் நான் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு பீஸையுமே பாருங்கள் இந்த கழுத்து அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல கழுத்தை ஒட்டியே தைக்காமல் அந்த கழுத்து பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப்பில் இது போல் வரிசையாக லைனாகவே நம்ம தச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்போட அளவு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் வந்து எடுக்கக்கூடாது. டிசைன் வந்து ஃபாஸ்ட்டாக தச்சு முடிக்கணும். பெரிய சைஸ் எடுத்தால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப பெரிய சைஸ் வந்து எடுக்கக்கூடாது. ரொம்ப நம்மளுக்கு டிசைன் அழகாக பக்காவாக நெருக்கமாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்போட அளவு 2 இன்ச் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். லேஸ் தைக்கும் பொழுது லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் கண்டிப்பாக எடுக்கணும். இல்லை எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது நான் இதே கலர் லேஸையே பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு தச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நூல் விகாரமாக தெரியும். தயவு செய்து அந்த தப்பை இனிமேலும் பண்ணாதீங்க. எந்தெந்த கலர் லேஸ் எடுக்கிறோமோ எந்தெந்த கலர் துணி எடுக்கிறோமோ அதுக்கு மேட்சாக கண்டிப்பாக நூல் கட்டாயமாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கழுத்து பகுதியில் அட்டாச் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். இது போல் கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே டிசைன் ப்ளவுஸுக்கு தையல் ஓட்டு தையலோ பெரிய தையலோ இருக்கக்கூடாது. பொடி தையல் தான் டிசைன் ப்ளவுஸுக்கு ரொம்ப ரொம்ப அழகே. அதனால் பொடி தையல் வச்சு போடுங்க. பொடி தையல் போட்டோம் அப்படின்னா இது இணைக்கிற இடத்துல ஒரு தையலே போதுமானது. 2 தையல் போடணும்னு அவசியமே இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு பிரித்தாலுமே கூட துணி தான் கிளியுமே ஒழிஞ்சு தையல் பிரியவே பிரியாது. கண்டிப்பாக நீங்கள் பொடி தையல் வச்சு தான் தைக்கவே ஆரம்பிக்கணும்.
இப்போ நம்ம இணைக்கும் பொழுது அந்த ப்ளவுஸ் மேட்ச், அந்த மெரூன் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 3வது கொஸ்டின், இந்த நெக் பகுதியில் தைத்த ஒவ்வொரு ஃப்ளவரின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டு முடிச்சுக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் நூல் பிசுறு இருக்கோ அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் நம்ம லேஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். இதுக்கு கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப்பில் நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். இதுக்குமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த மூளை ஷேப் வருதோ, அந்த வளைவு வரக்கூடிய அந்த மூளை ஷேப்ல எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ளீட் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம், இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் வைக்கவே ஆரம்பிக்கணும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.